ஹாய், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் ITR 4 ஃபார்ம் எப்படி நீங்கள் லைவாக போர்ட்டலில் ஃபைல் பண்ணலாம். ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும், என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கேதர் பண்ணிக்கணும், என்னென்ன புக்ஸு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 44 AD ப்ரிசம்டிவ் ஸ்கீமுக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சேலரி எம்ப்ளாயாக இருக்கிறீங்க, சைடில் ஒரு ஒன் ஆர் மோர் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட 44 AD செக்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். டிஜிட்டல் மோடில் நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, 6% ப்ராஃபிட்டை நீங்கள் இன்கம்மா ஆஃபர் பண்ணலாம். சப்போஸ் கேஷாக நீங்கள் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா 8% ஆஃப் தட் ப்ராஃபிட், 8% ஆஃப் தட் இன்கம் கேஷாக நீங்கள் ஆஃபர் பண்ணலாம். 44 ADயை ஒரு வருஷம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க, 1 year ஸ்கிப் பண்ணிட்டீங்க, அந்த ப்ரிசம்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. 44 AD, 44 ADA, 44 AE இதை நீங்க 1 year ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த 5 வருஷம் ஸ்கீமுக்குள்ள வர முடியாது. இதுல எக்ஸப்ஷன் நிறைய இருக்கு. இதை ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி ITR 4 ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி GST ரிட்டர்ன்ஸை நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. GSTR 3B எல்லாமே 1/4/2024 இருந்து 31st March 2025 வரைக்கும் அந்த 12 மாசம் 3B ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. அதை எல்லாமே ரீகன்சிலேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ITR ஃபைல் பண்ணும்போது என்னென்ன காமன் மிஸ்டேக்லாம் வரும், அதை நீங்க எப்படி அவாய்ட் பண்ணலாம். கேஷ் சேல்ஸை நீங்க டீல் பண்றீங்க அப்படின்னா நீங்க எப்படி இந்த விஷயத்துல டீல் பண்ணி அது ப்ராப்பரா டிஸ்க்ளோஷர் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் வீடியோல அங்கங்க நான் சொல்ல போறேன். உங்களுக்கு ITR 4 பத்தி கம்ப்ளீட்டா நீங்க லேர்ன் பண்ண போறீங்க, ப்ராப்ளமே இல்லாம. நாங்க போடுற எஃபர்ட்டை கொஞ்சம் வேல்யூ பண்ணி லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சோ தட் அவங்களுக்கு டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எப்படின்னு நல்லா தெரிஞ்சுப்பாங்க, லேர்ன் பண்ணிப்பாங்க. இதுக்குள்ள நம்ம போகலாம். இந்த பர்டிகுலர் அசஸிக்கு பாத்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு. இன்கம் ஃப்ரம் சேலரி, இவர் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காரு, அதுல 6,25,000 இன்கம் வருது. அட் த சேம் டைம் ஸ்மால் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அது ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன்ல ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா இது 2 crores கீழே தான் இவங்களோட டர்ன் ஓவர் இருந்திருக்கு. லாஸ்ட் இயர்ல 2 கோடிக்கு கீழே தான் இருந்துச்சு. சம் கேசஸ்ல 3 crores வரைக்கும். சரிங்களா? ஸோ இவங்களோட கேஸ்ல 2 crores கீழே தான் இருக்கு. அதனால நாங்க ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் சூஸ் பண்றோம். ஸோ 44 ADல இவங்களோட கிராஸ் டர்ன் ஓவர் பாத்தீங்கன்னா மொத்த டோட்டல் சேல்ஸ் பாத்தீங்கன்னா 28,50,000 த்ரூ பேங்கிங் சேனல்ல பண்ணிருக்காரு. கேஷ் மோட்ல 6,50,000 பண்ணிருக்காரு. ஓகே, சோ இதை நாங்க எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா, சோ ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன்ங்கிறத பொறுத்தவரையும் இந்த 28,50,000 பேங்கிங் சேனல் த்ரூ பேங்கிங் சேனல்ல போனனால 8% ஆஃப் திஸ் டர்ன் ஓவர், சோ 1,71,000 வருதுங்களா. இது மினிமம். இந்த மினிமம் இன்கம் நம்ம ஆஃபர் பண்ணணும். ஓகேவா? இந்த மினிமம் இன்கம் ப்ராஃபிட்டா நம்ம ஆஃபர் பண்ணணும். சப்போஸ் இந்த 1,71,000 ரூபாய்க்கு நீங்க கீழே ஆஃபர் பண்ணீங்க அப்படின்னா பண்ணலாம். பட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். அட் த சேம் டைம் இன் சம் கேசஸ் ஆடிட் கூட மேண்டேட்டரி. ஸோ 1,71,000க்கு நீங்க மேல எவ்வளவு வேணாலும் ஆஃபர் பண்ணலாம். ஸோ நோ இஷ்யூ. செகண்ட் 6,50,000 கேஷா சேல் பண்ணிருக்காரு. ஸோ கேஷ்ங்கிற பட்சத்துல 8% ஆஃப் டர்ன் ஓவர். ஸோ நம்ம அதை இன்கமா நம்ம ஆஃபர் பண்றோம். ப்ராஃபிட்டா டிக்ளேர் பண்றோம் ஆன் இன்கம்ல. ஸோ அதுல 6,50,000க்கு 8% பார்க்கும்போது 52,000 வருது. ஸோ இதுக்கு கீழே பண்ணக்கூடாது. பண்ணா நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். இன் சம் கேஸ்ல ஆடிட் உங்களுக்கு மேண்டேட்டரி. ஸோ இதை நம்ம அரைவ் பண்ணும்போது 2,23,000. அதர் சோர்ஸ்ல இவருக்கு 8,350 இருக்கு. ஸோ இதுதான் அவங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இவர் சேலரி ரிசீவ் பண்றாரு. ஸோ இவருக்கு அலவன்சஸ் என்னென்ன இருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பிளஸ் லீவ் டிராவல் அலவன்ஸ் LTA இருக்கு. ஸோ ரெண்டும் சேர்த்தீங்கன்னா 96,250. அது இல்லாம 80C இருக்கு, 80D, 80E, 80TTA இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா 2,97,850. ஸோ டாக்ஸபிள் இன்கம் 4,62,250. இதுல டாக்ஸ் பாத்தீங்கன்னா 10,613. ஸோ டோட்டல் டாக்ஸ் லைபிலிட்டி எதுவுமே கிடையாது. இந்த பர்டிகுலர் அசஸிக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், டிப்ரிசியேஷன் ஷெட்யூல், டிப்ரிசியேஷன் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு நம்ம வெண்டார் ரெஜிஸ்ட்ரேஷன், சம் கேசஸ்ல டிஃபரெண்ட் பர்சன் கேட்பாங்க, டிஃபரெண்ட் ரெக்வயர்ட் பீப்புள் கேட்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட். அப்படி கேட்கிற பட்சத்துல நம்ம ப்ராப்பரா இவங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த மோட்ல வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஸோ அவங்களோட பேலன்ஸ் ஷீட், P&L அக்கௌண்ட் அண்ட் டிப்ரிசியேஷன் ஷெட்யூல் இதோட பியூட்டி என்ன அப்படின்னா
நீங்க என்ன டிக்ளேர் பண்றீங்களோ, என்ன அமௌண்ட் டிக்ளேர் பண்றீங்களோ அதுதான் ஃபைனல் ப்ராஃபிட். அதில் தான் நீங்கள் அதுதான் ஃபைனல் ப்ராஃபிட். அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்பென்சஸ் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. எக்ஸ்பென்சஸ் இன் த சென்ஸ் இன்ட்ரெஸ்ட், டிப்ரிஷியேஷன், சேலரி, போனஸ், கமிஷன், ரெண்ட்டு, என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம், டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே டீம் டு பி அலவுடு. ஆல்ரெடி நீங்கள் கமிட் பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி நீங்கள் வந்து எல்லாமே இன்க்ளூட் ஆயிருச்சு. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க 44ADயில் 8% ஆன் டர்ன் ஓவர், 6% ஆன் டர்ன் ஓவர். ஓகேங்களா? மற்ற எக்ஸ்பென்சஸ் எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. இந்த பர்டிகுலர் பர்சன் ப்ரொப்பரைட்டர், இண்டிவிஜுவல் ப்ரொப்பரைட்டர், ரெசிடென்ட். ஓகேவா? ஸோ அதனால நம்ம அதுக்கு டிடக்ஷன் எடுத்துக்கலாம். எக்ஸம்ஷன் இருந்தால் அதுவும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்தாச்சு. என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், லாஸ்ட் இயர் நீங்கள் 10 IEA ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட அக்னாலஜ்மெண்ட் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க, பிளஸ் டேட் ஆஃப் ஃபைலிங். ஏன் அப்படின்னா நம்ம ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணும்போது ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஃபைல் பண்ணலை அப்படின்னா, லாஸ்ட் இயரில் ஃபைல் பண்ணலை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் என்டர் ஆகுறீங்க இந்த 115 BAC ஸ்கீமில் அப்படின்னா ப்ரொஃபைலில் போய்க்கோங்க. போயிட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம் ஃபைலில் இன்கம் டேக்ஸ் ஃபார்மில் ஃபைல் இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்குங்களா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் மொதல் ஃபார்ம் டிட்டர்மினேஷன் ஆஃப் டேக்ஸ் இன் சர்டன் ஸ்பெஷல் கேசஸ் ஃபார்ம் 10 IEA. இதை பேசிக் ஒரு 3 ஷெட்யூல் இருக்கும், 3 பார்ட் இருக்கும். அந்த பார்ட் ஃபில்அப் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி ஜஸ்ட் அதை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதை எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபைல் பண்ணலாம். லாகின் பண்ணிட்டீங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஃபைல்லாம் கொடுத்துருங்க. அது உங்களுக்கு கூட்டிகிட்டு போவோம். ITR 4 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. கெட் ஸ்டார்டட் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு உங்களோட ஷெட்யூல் எல்லாமே ப்ரிஃபில் ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். ஜஸ்ட் பார்ட் A ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது உங்களோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஃபைலிங் செக்ஷன்ஸ், எந்த ஃபைலில் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க, எந்த செக்ஷனில் ஃபைல் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, ஹேவ் யூ எக்ஸசைஸ் தி ஆப்ஷன் அண்டர் செக்ஷன் 115 BAC ஆஃப் ஆப்டிங் அவுட் ஆஃப் நியூ tax regime in form 10 IEA in assessment year 2024-25. இந்த பர்டிகுலர் SSC முன்னாடி வந்து ஆப்ட் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ எஸ் கொடுத்துருக்கோம். எஸ், இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் பிளஸ் டேட் ஆஃப் ஃபைலிங் ரெண்டுமே ஃபீட் பண்ணியாச்சு. சப்போஸ் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் உள்ள வர்றேன் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். அந்த காமிச்சல்ல அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டு அக்னாலஜ்மெண்ட் ஜென்ரேட் ஆயிரும். எப்போ ஃபைல் பண்ணீங்களோ 2 டேட்டாவை எடுத்து வச்சுக்கோங்க. டேட்டா ஃபீட் பண்ணிக்கோங்க. ஃபீட் பண்ணிட்டு ஸோ வெதர் திஸ் ரிட்டன் இஸ் ஃபைல்டு இஸ் பீங் ஃபைல்டு பை ரெப்ரஸன்டேட்டிவ் SSC, இல்லை நீங்கள் தான் ஃபைல் பண்ணுறீங்க. ஸோ அதை நோ கொடுத்துட்டு உங்களோட பேங்க் டீடைல்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கிரீன் டிக் வந்துடும். செகண்ட், கிராஸ் டோட்டல் இன்கம். ஸோ இந்த இடத்துல 3 பார்ட் இருக்கு. இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன், இன்கம் ஃப்ரம் சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இந்த இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் நம்ம ஃபில்அப் பண்ணலாம். இதை எடிட் கொடுத்துக்கோங்க. எடிட் கொடுத்தீங்கன்னா 3 போட்டிருக்கோம். இங்கே பாருங்களா, ப்ரிசம்டிவ் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்டர் செக்ஷன் 44AD. ADங்கிறது ப்ரொஃபஷன். ஸோ இதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு லிங்க்ல நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் அப்ளிகபிள், இதை பற்றி நீங்கள் ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் பற்றி நீங்கள் தரவாக தெரிஞ்சுக்கலாம் IT போர்ட்டல்ல இருந்து. ஸோ அது எங்கே இருக்கும், ஸோ அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது டீட்டெயில்டாக நீங்கள் படிச்சுக்கலாம். நான் லிங்க்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் தரவாக படிச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ப்ரிசம்டிவ் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் அண்டர் செக்ஷன் 44AD ஷோ டீடைல்ஸ் இருக்கா, நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணணும் நேம் ஆஃப் பிஸ்னஸ். உங்கள் பிஸ்னஸ் நேம் என்ன, விச் மீன்ஸ் நீங்கள் இண்டிவிஜுவல் ப்ரொப்ரைட்டராக இருப்பீங்க, உங்கள் பேர் மிஸ்டர் ஏவா இருக்கும், அது கிடையாது. ஜஸ்ட் உங்கள் ட்ரேட் நேம் இருக்கும் இல்லையா, அந்த நேம். ஸோ நேம் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் கோடுங்கிறது நீங்கள் என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஸோ 44ADங்கிறது சர்வீஸ் கிடையாது, ப்ரொஃபஷன் கிடையாது, மறந்துடாதீங்க. ஒன்லி குட்ஸ் 44AD. அதுவும் எக்ஸெப்ஷன் இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் ரீட்டைல் பண்ணுறீங்களா, ஹோல்சேல் பண்ணுறீங்களா, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் கோட். ஸோ டிஸ்கிரிப்ஷன், உங்கள் பிஸ்னஸ் எதை பற்றின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா 44ADங்கிறது ப்ரொஃபஷன் கேஸ். இந்த டாக்டர்ஸ், அட்வொகேட்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்கு. ஸோ அது வந்து 44ADங்கிறது கூட்ஸ் கேரேஜ் பிஸ்னஸ். ஸோ அவங்களுக்கானது. ஸோ இதை நம்ம ஃபில்அப் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் கீழே இந்த இடத்துல பேசிக் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லையா,
இல்லையா, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் E1 ஷெட்யூல் த்ரூ அக்கௌண்ட் பே செக். இந்த பர்டிகுலர் பர்சன் பேங்கிங் சேனல் மூலமா எலக்ட்ரானிக் மோட்ஸ் மூலமா 28,50,000 வரைக்கும் சேல் பண்ணிருக்காரு. ஸோ 28,50,000 கேஷா பண்ணிருக்காரு 6,50,000. ஸோ 28,50,000 இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதோட இன்கம் நம்ம ஆஃபர் பண்றோம். இந்த இன்கமுக்கு நான் இவ்வளவு ப்ராஃபிட் நான் டிக்ளேர் பண்றேன். 6% ஆஃப் E1 which means இந்த இடத்துல 28,50,000 multiply by 6%. ஸோ 1,71,000 இந்த இடத்துல தான் சொன்னேன். ஸோ இதுக்கு நீங்க கீழே கூட காமிக்கலாம், பட் நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஆடிட் மேண்டேட்டரி சம் கேசஸ். ஸோ 1,71,000 எவ்வளவு வேணா காமிச்சிக்கலாம், நோ இஷ்யூ. செகண்ட், ரிசிப்ட்ஸ் இன் கேஷ். இந்த இடத்துல 6,50,000 இருக்கு. இந்த 6,50,000 multiply by 8%. ஸோ 52,000 கீழே காமிக்கலாம், பட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் மேண்டேட்டரி இன் சம் கேசஸ் போட்டுட்டு ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2,23,000 வரும். ஸோ இதுதான் இன்கம்மா நம்ம ஆஃபர் பண்றோம். பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த B1 இன்கம் ஃப்ரம் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன் 2,23,000 ஃபில்அப் ஆகி வந்துடும். செகண்ட், இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு சேலரியும் வந்திருக்கு. ஸோ கிராஸ் சேலரி 6,25,000. ஒர்க்கர் சைட்ஸ் எதுவுமே கிடையாது. இவருக்கு வந்து லீவ் டிராவல் கன்செஷன் மட்டும் இருக்கு. இது வந்து இவரோட சேலரி ஸ்லிப்ல நம்ம பார்த்துக்கலாம். ஃபார்ம் 16லயும் இருக்கு. 43,750 ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஃபில்அப் பண்ணிட்டு இவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 பிளஸ் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் 2,500 இருக்கு. ஸோ அதுவும் ஃபார்ம் 16ல ஓல்டு ரெஜிம்னால அவர் நம்ம எடுத்துக்கலாம், கிளைம் பண்ணிக்கலாம். நியூ ரெஜிம்னா இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ ஓல்டு ரெஜிம் அவர் சூஸ் பண்ணிருக்காரு. ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் இது ஃபில்அப் ஆயிரும். ஸோ 5,28,750 அவரோட இன்கம் ஃப்ரம் சேலரி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில எந்த இன்கம் அவருக்கு வரல. அடுத்து சப்போஸ் அவருக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த இதில் நம்ம ஃபிட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் 8,350 அவருக்கு சேவிங்ஸ் பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணா மொத்தமா எவ்வளவு வருது பாருங்க. சேலரி, பிசினஸ் இன்கம், சேலரி இன்கம், அதர் சோர்சஸ் இந்த மூணையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 7,60,100 rupees கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ இந்த டேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் டோட்டல் இன்கம். தேர்ட் ஒன், டிஸ்க்ளோஷர் எக்ஸம்ட் இன்கம். ஸோ இந்த இடத்துல நீங்க ஜஸ்ட் அதுக்கு தான் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அங்க இருந்து நீங்க டேட்டா ஃபீட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ், அவங்களோட பார்ட்னர்ஸோட ஓன் கேபிட்டல் எவ்வளோ, ஏதாவது லோன் வாங்கியிருக்காங்களா, வெதர் செக்யூர்ட் லோன் ஆர் அன்செக்யூர்ட் லோன், ஏதாவது லைபிலிட்டிஸ் இருக்கா, சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ, ஏதாவது ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் இருக்கா, இன்வென்ட்ரிஸ் இருக்கா, டெட்டார்ஸ் இருக்கா, பேங்க் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் அஸ் ஆன் 31st March 2025 எவ்வளோ இருக்கு, கேஷ் இன் ஹேண்டு, லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதர் அசெட்ஸ், இதெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த இடத்துல நீங்க ஓன் கேபிட்டல், இந்த பர்டிகுலர் கேஸ்ல மெம்பர்ஸோட ஓன் கேபிட்டல் 1 lakh rupee, இதில் எடிட் கொடுத்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அன்செக்யூர்ட் லோன் 3,50,000, other liabilities 27,250. So total capital and liabilities பாத்தீங்கன்னா 4,77,250. Second, fixed assets. Fixed assets இங்கிறது excluding depreciation போக remaining உள்ள balance, closing balance as on 31st March 2025 2,25,000. Sundry creditors 75,000. Balance, closing balance பேங்க்ல இருக்க க்ளோசிங் பேலன்ஸ் 21,750. கேஷ் இன் ஹேண்ட் 11,500. அதர் அசெட்ஸ் 1,44,000. ஸோ டோட்டல் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா 4,77,250. இந்த 4,77,250யும் அசெட்ஸ் லைபிலிட்டியோட மேட்ச் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர்ல பாப்அப் ஆகும். நீங்க ப்ராப்பரா இதை பார்த்துக்கோங்க. செகண்ட், சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஜிஎஸ்டி இருக்கு, ஜிஎஸ்டியில் டர்ன் ஓவர் இருக்கு, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஜிஎஸ்டிஆர் 3B 12 மாசத்துக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுல என்னென்ன அவுட்வர்ட் சப்ளை இருக்கு, ஸோ உங்களோட ஜிஎஸ்டிஎன் நம்பர், எத்தனை ஜிஎஸ்டிஎன் வச்சிருக்கீங்க எல்லாமே நீங்க என்டர் பண்ணணும். ஏன்னா இது பேன் இண்டியா, இது பேன் பேஸ்டு. ஸோ ஜிஎஸ்டிஎன் ஃபுல்லாமே டைப் பண்ணிட்டு ஆனுவல் வேல்யூ ஆஃப் அவுட்வர்ட் சப்ளை. ஸோ உங்களோட சப்ளை ஆனுவல் வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு மந்த் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. 2 lakhs, 3 lakhs, 1 lakh எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்க்ளூடிங் சேல்ஸ் ரிட்டர்ன் நீங்க ஆட் பண்ணிட்டு மொத்தமா ஒரு வேல்யூ வரும். கொடுத்துட்டு நீங்க சேவ் கொடுத்துட்டீங்கன்னா சேவ் ஆயிரும். அடுத்து இந்த இடத்துல பாருங்க, எக்ஸாம்ட் இன்கம் ஒன்லி ஃபார் ரிப்போர்ட்டிங் பர்பஸ். உங்களோட அக்ரிகல்ச்சர் இன்கம் மோர் தென் 5,000க்கு மேல இருக்கு அப்படின்னா, அப் டு 5,000 நீங்க ITR 1 அது டிஃபரெண்ட் கேஸ்.
ஸோ மோர் தென் 5,000 நீங்க உங்களோட அக்ரிகல்ச்சர் இன்கம் நீங்க வந்து ப்ராப்பரா பிரேக்கப்போட நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் டேபிள் பாத்தீங்கன்னா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் அண்டர் செக்ஷன் 112A. இட்ஸ் அ மேண்டேட்டரி. சப்போஸ் நீங்க வந்து 112Aங்கிறது என்னன்னா லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட், இந்த மாதிரி லிஸ்ட் பண்ண செக்யூரிட்டிஸ் நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சேல் வேல்யூ இந்த பர்டிகுலர் பிளேஸ்ல லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் அப் டு 1,25,000க்கும் அதுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் நீங்க ஃபார்மை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட சேல் கன்சிடரேஷன் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 26 lakhs இருக்கு. 26 lakhs நீங்க என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்களே அதோட வேல்யூ 25,50,000 அப்படின்னா 50,000 தான் உங்களோட லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். கொடுத்துட்டு உங்களோட போர்ட்டல் அக்செப்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா. அடுத்து டோட்டல் டிடக்ஷன்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு எல்ஐசி இருக்கு. ஸோ ஏடிசியில டோட்டல் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 1,66,250. அதுல எலிஜிபிள் பாத்தீங்கன்னா 1,50,000 தான். ஸோ அதுல பாலிசி நம்பர் 1 by 1 டாக்குமெண்ட் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும். செகண்ட், இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு டிடக்ஷன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம். ஸோ இவங்க வந்து இவங்களோட பேரண்ட்ஸுக்கு பிரீமியம் இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்ணிருக்காங்க. அவங்களோட பாலிசி நம்பர் யாரு பேர்ல அதோட அமௌண்ட். ஸோ அது டோட்டல் 50,000 நாங்கள் என்டர் பண்ணிட்டோம். டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ETE அதாவது ஹையர் எஜுகேஷனுக்கு லோன் வாங்கியிருக்காரு, அதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பேங்க்ல தான் வாங்கியிருக்காங்க. பேங்க் சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ணிட்டு க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாமே எந்த பேங்க்ல வாங்கியிருக்காங்க, 31st March 2025 என்ன க்ளோசிங் பேலன்ஸ், இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்த டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிட்டு உங்களோட அமௌண்ட், ஸோ பேங்க் பேங்க்ல இருந்து சர்டிபிகேட்ல கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க எடுத்துட்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிருக்கீங்களோ அதை நீங்க இங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். 89,500 சேவ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் 3,05,750. அதுல எலிஜிபிள் ஆனது 2,89,500. கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா டோட்டல் டிடக்ஷன் ஓகேவாயிரும். டாக்ஸ் பெய்டு. ஸோ இது வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் ஏதாவது பே பண்ணிருக்கீங்களா, டிடிஎஸ் ஏதாவது டிடெக்ட் பண்ணிருக்காங்களா, டிசிஎஸ் ஏதாவது கலெக்ட் பண்ணிருக்காங்களா. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு டேபிளா நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு சப்போஸ் உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லனா நீங்க சப்போஸ் 26 years வெரிஃபை பண்ணிட்டு ப்ராப்பரா எது கரெக்டான ஃபிகரோ, ஏன்னா 26 years தான் கவர்மெண்ட் ரெக்கார்டு, அங்க என்ன இருக்கோ அதுதான் நீங்க ஃபில் பண்ணணும். ஃபார்ம் 16ல இருக்கிறதோ இல்ல அதர் டாக்குமெண்ட்ல இருக்கிறதோ கன்சிடர் பண்ணக்கூடாது. அப்போ சப்போஸ் உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டு டெபாசிட் பண்ணல அப்படின்னா நீங்க யார் உங்களுக்கு டிடிஎஸ் டெபாசிட் பண்ணலையோ அவங்ககிட்ட நீங்க ரெக்வஸ்ட் பண்ணிட்டு டெபாசிட் பண்ண சொல்லணும். டெபாசிட் பண்ணிட்டு 26 yearsல ரிஃப்ளெக்ட் ஆனா மட்டும்தான் இங்க வரும். அதுதான் உங்களுக்கு அக்செப்டட். கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஃபைனலா உங்களோட டோட்டல் டாக்ஸ் லைபிலிட்டி, இந்த இடத்துல உங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம், டோட்டல் டிடக்ஷன்ஸ், டோட்டல் இன்கம் 4,70,600. ஸோ எவ்வளவு டாக்ஸ் பே பண்ண போறோம், 11,030 rupees. ஸோ ரிபேட் அண்டர் செக்ஷன் 87A நம்மளுக்கு 11,030 rupees ஃபுல்லாவே இருக்கு. ஸோ டாக்ஸ் எதுவும் பே பண்ண தேவை கிடையாது. உங்களுக்கு டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல பே நவ் ஆப்ஷன் வந்துடும். ஸோ இங்க தேவையில்லை, கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஒரு தடவை வெரிஃபை பண்ணிட்டு நீங்க அடுத்து கன்ஃபர்மேஷன் கொடுங்க. ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் யுவர் ரிட்டர்ன். ப்ரிவ்யூ கொடுத்துட்டீங்க. ஸோ இதை நீங்க செக் பண்ணிட்டு உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே எந்த பிளேஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு ப்ரொசீட் ஃபார் வேலிடேஷன் கொடுத்துருங்க. வேலிடேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிரும். ப்ரிவ்யூ கேட்கும், ப்ரிவ்யூ டவுன்லோட் பண்ணா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ரிவ்யூ ப்ரொசீட் டு வேலிடேஷன் கேட்கும், வேலிடேஷன் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு. ப்ரொசீட் டு வெரிஃபிகேஷன் வெரிஃபை நவ் கொடுக்கிறது பெஸ்ட் உங்களுக்கு. அது சப்போஸ் இப்ப பண்ண முடியல அப்படின்னா வெரிஃபை லேட்டர் கொடுத்துக்கோங்க. இல்லனா நீங்க ஃபார்மை பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி எப்ப நீங்க ஃபைல் பண்ணீங்களோ அதுல இருந்து 30 daysக்குள்ள ஸ்பீட் போஸ்ட்லயோ நார்மல் போஸ்ட்லயோ நீங்க சென்ட் பண்ணிருங்க. சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ரிசீவ் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளவுதான், ப்ராசஸ் ஓவர். அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஷ்போர்ட்ல ரிப்போர்ட் ஆகும், எல்லாமே உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ அதோட ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் 1 by 1 நாங்க வந்து அடுத்தடுத்த சின்ன வீடியோவா போட போறோம். இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு. தேங்க்யூ.